பட நண்பர்கள் கொடுத்த பணம். அப்போ அவங்க எல்லாம் இப்போ சல்மான், சின்ன சல்மான் வந்த பிறகு நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ அவங்களோட முதலீடுகள் தானே அது. அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, முதல்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. தேன் தொட்டவன் கை நக்கத்தானே வேணும். தேன் கூடு உடைக்க போனால் கை நக்கத்தான் வேணும். என்ன ராஜபக்சர்கள் மாதிரி 190 சாப்பிட்டாங்களா? இல்லாட்டி வடமாகாணத்தை ஆட்சி செஞ்ச தமிழ் கட்சிகள், தமிழர் விடுதலை கூடாங்கி அவங்க இவங்க எலி புலி டெலோ புல்லட் எல்லாம் என்ன உண்மை நேர்மையான கடவுள்களா? நாம் அவங்களோட குப்பை கொட்டிருக்கோம் 77 அதால் ஹிஸ்புல்லா தோன்றதை விட்டுடுங்க. நம்மளுக்கு அவர் நண்பர் இல்லை, அவர் மாட்டிருக்கார். அடுத்தது இதுகளெல்லாம் தோண்டிக்கிருக்கிறதால நாடு முன்னேற போகிறதில்லை. ஏன்னா புத்திசாலி வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். சரி, ஆப்பிரிக்க நாட்டுகளில் நிறைய தில்முல்கள் இருக்குது, நிறைய. ஸ்ரீலங்காவை சேர்ந்த, அதுவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு லோயர், இவங்கெல்லாம் இந்த மனுஷன் சொல்கிறத நம்புறல்லே. ஒருவன் நுனிநாக்கு இங்கிலீஷ் கோட்டையோட இவங்களை சந்திச்சு லண்டன்லேயோ ஜெர்மனிலேயோ சந்திச்சு நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசி எந்த ஆப்பிரிக்கனை சந்தித்தாலும் அவன்கிட்ட கேட்டவொன்னே நாட்டில் ஏதாவது செய்யலாமுன்னா அவன் சொல்லுவான், கவர்னர் எனக்கு தெரிய மாட்டேன். நம்மளுக்கு முன்னே கவர்னருக்கு கோல் அடிப்பார், கவர்னர் கதைப்பார். அதேமாதிரி ஸ்டேட் மினிஸ்டரோட கதைப்பார். ஏன்னா எல்லோரும் லண்டன்லேயும் ஜெர்மனிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் படித்தாங்க. அதால் நோ வரிஸ். அவங்க சந்தோஷமாக பேசுவாங்க, சந்தோஷமாக கதைப்பாங்க. ஆனால் நம்மளாக்கள் அப்படியே நம்பிடுவாங்க. ஃபுல்லாக இதை நம்பினால பெரிய வெக்கக்கடாவும் வேதனையாகவும் இருக்குது. எந்த இடத்துல நம்பினாருன்றது. சரி. அப்போ அதால் அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்டேஷன்கள் எல்லாம் அழகாக செய்வாங்க. டாக்குமெண்டேஷன் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள் ஜெர்மனில் இருந்து அப்படியே பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி நைஜீரியாவுக்கு போன கதை இருக்குது. நைஜீரியாவில் அன்னரம் அபூஜா தலைநகரம் இல்லை, லாகோஸ் தலைநகராக இருக்கும்போது இவரை ஞாபகம் இறக்கி ஃபஜ்ரா இன்டர்போல நாளில்னு அவரை கூட்டிக்கு போனேன். அவரை கூட்டி கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து லாகோஸில் ரூமில் ஆளை உட்கார வச்சு 2 நாள் சாப்பாடெல்லாம் கொடுத்து கோல்டு பிஸ்னஸுக்கு தான். கோல்டு சம் அவர் 3 மில்லியன் யூரோவுக்கு வாங்க போனவர். போய் ஆளை உட்கார வச்சுட்டு எல்லாம் முடிச்சு